Hi, எல்லாருக்கும் வணக்கம். Virtual hugs to all of you. Welcome back to my channel and thank you so much for choosing to watch this video. So something that has been one of the most requested videos on my channel ever since AzhagaeAzhagu has started has been Azhagumathi's makeup look. And இது ஒவ்வொரு தடவை பண்ணணும்னு நினைக்கும் போதும் I'll be like it's too simple should I do it அப்படின்னு சொல்லிட்டு I'll be like okay இல்லை இப்போ வேறு வீடியோ போடலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் but today is the day I guess. So இன்னைக்கு I'm getting ready for shoot and ஜென்ரலாகவே நான் எந்த மேக்கப்பாக இருக்கட்டும் whether it's an elaborate makeup or it's something குட்டி I prefer doing it at home and அதுக்கப்புறம் ஷூட்டிங்க்கு போனால் எனக்கு அங்கே ஈஸியாக இருக்கும் because வேறு ட்ரெஸ் சேஞ்ச் and அழகுமதிக்கு ஒரு கிளிப்பை போட்டு நான் பார்த்து போயிடுவேன்ட்டு. ஸோ அதனால yeah, this is my usual routine. வாங்க அழகுமதி எப்படி ரெடி ஆகிறாங்கன்னு பார்ப்போம். So be it Azhagumathi's makeup or any other makeup, definitely the first rule is skincare. And skincare பொறுத்த வரைக்கும் கூட நீங்கள் அன்றைக்கி அந்த மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் ஸ்கின் ப்ரெப் பண்ணிங்கன்னா அதுவும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்காது. திஸ் இஸ் லைக் அ லாங் டேர்ம் ஜேர்னி. அண்ட் நான் எப்போவுமே இதை பற்றி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் ருட்டீனை நீங்கள் ரொம்ப குட்டியாக வச்சுக்கலாம். இட் கேன் ஜஸ்ட் பி அ மாய்ஸ்சரைசர் அண்ட் அ சன்ஸ்க்ரீன் ஆர் whatever you like rather than doing an elaborate 10-step 11-step 14-step routine. எவ்வளோ குட்டியாக நீங்கள் வச்சுக்கிறீங்களோ வச்சுக்கோங்க, but be consistent with it and that's the key to it. So நான் என்னோட ஸ்கின் கேர் ஆக்சுவலி பண்ணி முடிச்சுட்டேன். put on moisturizer and sunscreen as well. But before I start my makeup, இன்னொரு ஸ்கின் கேர் routine that I have or a skin care step that I have incorporated into my makeup routine has to be this. இது வந்து அழிஞ்சே போச்சு, இங்கே தான் இருக்கும் இதோட like you know details and everything. இது வந்து dalba Piedmont அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டுன்னு நினைக்கிறேன். அதோட some first dash spray. It's like some sort of a serum and a toner sort of a spray. It comes like this. So இதில் வந்து ஒரு லேயர் செப்பரேட்டடாக இருக்கும். இதை நம்ம இப்படி ஷேக் பண்ணோன்னா it kind of like all goes together. And அதுக்கப்புறம் I just spray it on my face and I think it makes a very big difference to the makeup. I know people who use this on a daily basis as well. I don't. It's actually always in my makeup bag and makeup போடுறதுக்கு முன்னாடி மட்டும் நான் இதை ஸ்ப்ரே பண்ணிப்பேன். And இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், be it like the fixing spray or anything like that, like allow it to dry for a few seconds and then go ahead with the next step. ஸோ இது ஒரு அளவுக்கு காஞ்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே I use this. I think I showed it to you in another video. இதுதான் என்னோட like one of my most favorite makeup products that I have discovered in the recent past. And இது வந்து அழகுமதிக்கு ஒரு விஷயமா வாங்கலான்னு தான் வாங்கி இப்போ எல்லா லுக்குக்குமே இது போடுற அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இதுதான் ப்ராஷ் பியூட்டியோட ராஸ்பெரி மூட் அப்படிங்கிற ஒரு ஜெல்லி ப்ளஷ். ஓகே, இது வந்து ஆக்சுவலி இப்போ நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது, பட் முன்னாடி மில்க் அப்படின்ற ஒரு மேக்கப் பிராண்டில் மட்டும்தான் இருந்துச்சு. நவ் எவ்ரிபடி ஹேஸ் இட். ஸோ இட் ஆக்சுவலி லுக்ஸ் லைக் அ ஜெல்லி அண்ட் இந்த ப்ளஷ் டிண்ட் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் இந்த ஜெல்லிக்குள்ளே ஒரு மாதிரி ஊற்றி வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி இந்த ஜெல்லியை டச் பண்ணும்போது அந்த டிண்ட் நம்ம ஸ்கின்னில் வரும். யூஸ்வலாக நான் போடும்போது நான் நிறைய போடுவேன் பிகாஸ் யூ நோ மீ, ஐ லைக் லுக்கிங் லைக் அ தக்காளி அண்ட் திஸ் blush blindness is something so real in my life. ஆனால் இப்போல்லாம் ஃபார் அழகுமதி இட்ஸ் வெரி மைல்ட், லைக் பட்டும் படாமலும் தான் இதை போடுவேன். ஸோ ஐ பேசிக்லி ஜஸ்ட் டேப் அ லிட்டில் பிட் ஆஃப் இட். That's it. அண்ட் இதுவுமே வந்து என்னோட ஒரு மனசாந்திக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் மட்டும்தான். இது நான் இப்போது கிளம்பி போய் நான் ட்ரெஸ் எல்லாம் பண்ணுறதுக்குள்ளேயே இது போயிடும். That's it. ஸோ இவ்வளோ தான் வந்து ப்ளஷ் போடுவோம். இதுக்கப்புறம் டைரெக்டாக வி மூவ் ஆன் டு பவுடர். தெர் இஸ் நோ கன்சீலிங், தெர் இஸ் நோ ஃபவுண்டேஷன், தெர் இஸ் நத்திங். அண்ட் இந்த பவுடருமே கூட நான் இனிஷியலி மேக் காம்பேக்ட் அண்ட் கொஞ்சம் அந்த பிக்மெண்ட் இருக்கிற பவுடர் இல்லை கொஞ்சம் பிரைட்டனிங் எஃபெக்ட் கொடுக்குற பவுடர் அதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். But அதுவுமே எங்கள் டீமுக்கு they didn't want me to have. They wanted like bare face. Bare face போகிறதில்ல, there's no harm or anything like that. But
Can you see, because I do a lot of skincare, you can see this shining thing on my face. This வந்து doesn't work for camera because இப்போ சும்மா என் வீட்டில் இருக்கிற லைட்டுக்கே உங்களுக்கு அந்த பல தெரியுதுல்ல, அங்கே லைட் எல்லாம் வச்சு கேமராவில் பார்க்கும்போது இது ரொம்ப ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும். ஸோ அதை மேட் பண்ணுறதுக்காக மட்டுமே ஐ யூஸ் திஸ் பவுடர். திஸ் இஸ் திஸ் ரீகோடோட ஒரு ஸ்டுடியோ ப்ரோ matte setting powder. It's a translucent powder. So this is the color of the powder, but it adds no brightening effect or nothing. Like you'll be able to see it now. And எனக்கு இதோட பேக்கேஜிங் ரொம்ப பிடிக்கும் because இது இப்படி இருக்கும். And இதை நீங்கள் திருப்பினீங்கன்னா இதில் இந்த ஓட்ட அதெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இதை எடுத்துட்டு இப்படி குலுக்குன்னு குலுக்கினா அந்த பவுடர்லாம் கொஞ்சம் கீழே வரும். இந்த மாதிரி அந்த பவுடர் டிஸ்பென்ஸ் ஆகும். இதை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் இதை நம்ம ட்விஸ்ட் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த ஹோல்ஸ் எல்லாம் கவர் ஆனதுக்கப்புறம் பவுடர் வெளியே வராது. ஸோ ஒரு மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கும் இந்த செட்டிங் பவுடரோட பேக்கேஜிங் இஸ் வெரி நைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஜஸ்ட் டேக் வாட்ஸ் ஆன் த மூடி. இதுதான் என்னோட பவுடர் ப்ரஷ். கேன் யூ see அது அப்படியே மேட் ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல் வி வாண்ட். And in the powder that I apply everywhere because there's no eyeshadow, there's no contouring, there's no nothing else. So it's just the same powder that goes everywhere where skincare has been applied, and that's like every single part of the face. Shouldn't forget this on the neck. Okay, powder முடிஞ்சதுக்கு அப்புறம் we will move on to eyebrows. And eyebrows க்கு I use this, the Anastasia Beverly Hills ஓட eyebrow pencil. இது முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது வந்து I think அந்த Brow Wiz அப்படின்ற ஒரு category of pencil which will be very very thin and அது வந்து ஒரு பாயிண்ட் மாதிரி தான் வரும். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஆங்கிள்டாக இருக்கும். Because it's angled, they say இது வந்து நல்ல hair like இது கொடுக்கும்னு. But I actually prefer the Brow Wiz better, but it's way too expensive for me to not use it fully. So அதனால I'm going to use this fully. இது வந்து I have it in the shade Ebony. But these pencils glide like butter. That's the, like, you know, the price that you pay, it's for the formulation for sure. So technically இவ்வளோதான் நான் முன்னாடி போட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா the humidity is so high that இது வந்து ஒரு 2 minutes வேர்த்தாலே it will start moving. ஸோ இது மூவ் ஆகாமல் இதை செட் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த பிஎஸ்சியோட ஸ்பாட்லைட் என்னோட யூஸ்வல் ஐப்ரோ பேலட்லேயே I use the lightest color just to set it on top. இதுக்கு I'll use the Prosh Beautyயோட angled brush. Use the spoolie on this to again kind of like correct it. And இதோட லைட்டஸ்ட் ஷேட் எடுத்து இதுக்கு மேலே அப்ளை பண்ணி ஒரு மாதிரி இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் ஒரு க்ரீம் பேஸில் இருந்துச்சுன்னா அது ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணுற மாதிரி இந்த க்ரீம் பேஸ்டில் இருக்கிற அந்த லிப் பென்சிலை வந்து it seems ஐப்ரோ பென்சிலை வந்து I'm just trying to set it.
Okay, so that's it. Eyebrows are done. Now we'll move on to eyeliner, and eyeliner ku, oh my god, one of my recent purchases da, but I am so obsessed with it. I love it, and it actually இப்போ ஒரு recent purchase இருந்தாலும் முன்னாடியெல்லாம் இதை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் இப்போ கடையில் கிடைக்க மாட்டேங்குது. Got it. It's the Maybelline gel eyeliner. It's a fantastic gel eyeliner, and for the price that it's sold at, it's almost like a steal. அது கூடவே ஒரு ப்ரஷ் கொடுப்பாங்க. இந்த ப்ரஷ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ரஷ், பிகாஸ் இது நீங்கள் வந்து சரியாக போட்டு தொடச்சிடணும் உடனே, இல்லைனா இதுலேயே அந்த ப்ராடக்ட் காஞ்சு இந்த ப்ரஷ் கொஞ்சம் ரொம்ப மக்கர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் எந்த ஒரு ஜெல் ஐலைனர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும், நீங்கள் அந்த ஜெல் ஐலைனர் எதில், சப்போஸ் இதுவோ இல்லை வேறு எந்த அப்ளிகேட்டரில் நீங்கள் யூஸ் பண்ணாலும், ப்ளீஸ் என்ஷோர் யூ க்ளீன் இட் இமீடியட்லி. ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா டேக் a little bit of the product, dip into the pot, and then start drawing. இந்த ஜெல் ஐலைனரோட ஒரு பெஸ்ட் பார்ட் என்னென்னா சொல்லட்டுமா, இட் இஸ் நாட் வாட்டர் ப்ரூஃப். ஸோ லிட்ரலி நான் வந்து வெறும் ஃபேஸ் வாஷ் போட்டு இந்த ஜெல் ஐலைனரை வாஷ் பண்ணால் கூட அது போயிடுது. ஆனால் இட் கிவ்ஸ் யூ தட் லாங் ஸ்டே, ஒன் சார்ட் ஆஃப் அ நைஸ் இன்டென்ஸ் மேட் பிளாக் ஃபினிஷ். அது எல்லாமே ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. அண்ட் இதுலேயே திருஷ்டி போட்டு வச்சிரு. ஓவர். அண்ட் ஆக்சுவலி அழகுமத்திக்கு நான் மஸ்காரா கூட போட மாட்டேன், பிகாஸ் ஐ ஃபீல் லைக் அது கொஞ்சம் டிஸ்ட்ராக்டிங்காக இருக்குமோ என்னவோ அப்படின்ட்டு. என்னென்னா இப்போது நம்மளோட அந்த மேக்கர்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ என்னோடய டைரக்டரோ சினிமாட்டோகிராஃபரோ இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், லைக் மேக்கப் போடாமல் வாங்க. Now we can take that interest in kind of like do something elaborate. But அவங்களுக்கு ஏதோ they give you so much confidence and they insist on you doing it without makeup. I trust their vision. அப்படிதான். இப்போ எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் சப்போஸ் அவங்க டைரக்டர்லாம் வந்துட்டு நோ மேக்கப்னு சொன்னால் கூட ஏதோ ஒரு பிபி க்ரீமோ ஏதோ ஒரு சிசி க்ரீமோ ஏதோ ஒன்று போட்டுப்பாங்க, இல்லை காம்பேக்ட் பவுடர் தட் கிவ்ஸ் ஒரு கம்ப்ளெக்ஷன் கரெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுப்பாங்க, ஏதாவது கண்டிப்பாக போடுவாங்க எனக்கு தெரியும். பட் திஸ் இஸ் வாட் ஐ ஸ்டிக் டு, and I stick to only this. The only thing I do is put that little bit of blush, but அதுவே இப்போ as the video goes on you'll realize that என்னோட மற்ற வீடியோஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது இதில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது அழகுமத்தியோட பொட்டு. இன்னும் ரெண்டு ஸ்டெப் தான் அழகுமத்தி மேக்கப் ஓவர். இப்போவே ஆல்மோஸ்ட் ஓவர், 2 ஸ்டெப். ஸோ அழகுமத்தியோட பொட்டு இஸ் திஸ். என்ன பிராண்ட்? ஐடெக்ஸ் பிராண்டோட ரெட் கலர் குங்குமம் தான் அழகுமத்திஸ் பொட்டு. இது ஒரு சீனில் வைக்கும்போது தான் என்னோட லைக் கொலீக்ஸே சொன்னாங்க, ஓ மை காட் நீங்கள் சாந்து போட்டு வைக்கிறீங்களா, நீங்கள் ஸ்டிக்கர் போடுறது இல்லையா அப்படின்ட்டு. பட் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அண்ட் இது அழகாகவும் இருக்கும், அண்ட் இது சஸ்டெயினபிளாகவும் இருக்கும் அந்த ஸ்டிக்கர் ஒட்டி எடுக்கிறதுக்கு. அண்ட் பொட்டாச்சு உடனே ஒரு மாதிரி ப்ரிட்டி ஆயாச்சு. இல்லை அழகுமத்திக்கு என்ன தான் கல்யாணம் ஆயிருந்தாலும் இந்த குங்குமம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, பிகாஸ் இது ரொம்ப இஷ்டப்பட்டு நடந்த கல்யாணம் இல்லைல்ல. ஸோ ஷி இஸ் நாட் கோனா டூ ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் அப்படிங்கிறதுனால குங்குமம் இங்கே உச்சியில் வைக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அது வைக்கிறது இல்லை. ஸோ அந்த ஒரு ஸ்டெப் குறைஞ்சாச்சு. ஃபைனலி லிப்ஸ்டிக் நான் யூஸ் பண்ணுறது வந்து இது ஆக்சுவலி ஜூடியோட லிப்ஸ்டிக். திஸ் இஸ் சம் வெல்வெட் சின் இன்டென்ஸ் மேட் இன் த ஷேட் பேர் ட்ராமா. ஸோ இதுதான், as you can see it's almost over. இது நான் எப்போ ஜூடியோவுக்கு போய் லிப்ஸ்டிக் வாங்கினேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னோட வீடியோஸில் நான் போட்டிருப்பேன் அப்பத்துலேருந்து. ஐ திங்க் ரைட் ஃப்ரம் த பிகினிங் மேபி ஒரு 1 or 2 எபிசோட்ஸ்க்கு நான் சொன்னேன் இல்லை, கொஞ்சம் மேக்கப் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டு போனேன். அதுக்கு அப்புறத்துலேருந்து ஐ பின் யூஸிங் ஒன்லி திஸ் லிப்ஸ்டிக். ஸோ இந்த ஒரு லிப்ஸ்டிக் தான், no matter what the
scene is, including the marriage sequence and the ஒரு லிப்ஸ்டிக் தான் நான் வந்து அழகுமதிக்கு போட்டுப்பேன். இப்போ கூட இது ஏதோ கொஞ்சம் டார்க்காக தெரிகிற மாதிரி இருக்குது, ஆனால் ஆன் ஸ்க்ரீன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, or if you even see me in person, I think this looks very very light. இதுக்கு மேலே I just put on a little bit of gloss. Okay, இது வந்து elf brandோட glow reviver melting lip balm. Okay, so it's not even gloss, it's just a lip balm, but this is just to make it comfortable for me. இது பெரிய ஷைன் ஒன்றும் கொடுக்காது, ஆனாலும் இது வந்து அந்த டெக்ஸ்சரை எனக்கு கொஞ்சம் comfortable ஆக்கி கொடுக்கும். ஸோ அதுக்காக மட்டும்தான். And it doesn't change the color itself, be it my Bobbi Brown lip tint or the DHC lip balm, which are the two things that I like using on top of lipstick. அது ரெண்டுமே இது ரொம்ப ஷைனிங் ஆக்கி விட்டுரும், ரொம்ப நேரம் ஷைனிங்காக இருக்கும். வேற இந்த லிப் பாம் இருக்குல்ல, இது கொஞ்சம் நேரம் போட்டதுக்கப்புறம் தானாக குறைஞ்சிடுது. ஸோ அதனால இது இப்போ ரீசெண்டாக தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இதுவும் அந்த ஜெல் ஐலைனரும் இப்போ ரீசெண்டாக தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பட் தட்ஸ் இட், அழகுமதிஸ் மேக்கப் இஸ் ஓவர். இப்போது நான் வந்து நார்மல் வீட்டு ட்ரெஸ் இல்லை, நார்மல் ட்ரெஸ் போட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிடுவேன். அங்கே போயிட்டு அவங்க என்ன காஸ்டியூம் சொல்கிறாங்களோ அதை அயர்ன் பண்ணி ரெடி ஆக்கிட்டு, அந்த கம்மல், தாலி கயிறு அதெல்லாம் போட்டுட்டு நான் ரெடி ஆகிடுவேன். ஸோ இப்போ இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். அந்த கிளிப்பும் நான் முடிஞ்சால் அட்டாச் பண்ணுறேன். பட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. ஐ டோன்ட் நோ, நீங்கள் அழகுமதி மேக்கப் லுக்குன்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் கடைசியில் ரொம்ப புஷ்ஷுன்னு உங்களுக்கு இதை காமிச்சிட்டேன்னா எனக்கு தெரியல. பட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி ஷேரிங் இட் வித் யூ. ஹாப்பி வீக்கெண்ட். இந்த வீக்கெண்ட் வந்து எனக்கு ஒரு ஒர்க்கிங் வீக்கெண்ட். நான் ரொம்ப ஆசைப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, சண்டே அன்றைக்கி லீவ் கிடைக்கணும் அப்படின்ட்டு. இப்போது ஏதாவது ஒரு பண்டிகைன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி ஒரு வைபே ஒரு மாதிரி இருக்கும்ல. அண்ட் லைக் இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் வருதுன்னா, இப்போ விநாயகர் சதுர்த்தினா எல்லாரையும் விநாயகரை கும்பிடுறாங்கன்னா அதுக்கு ஒரு தனி பவர் இருக்கும் அப்படின்லாம் நம்ம யோசிப்போம்ல. அந்த மாதிரி தான் சண்டேக்கு ஒரு பவர் இருக்குது. சண்டே அன்றைக்கி லீவு கிடச்சிதுன்னா அந்த ஒரு மாதிரி 90% ஆஃப் த பாப்புலேஷனே ஒரு சில்ட் அவுட் வைப்பில் இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. ரோட்டில் போனால் நமக்கு டிராஃபிக்கில் கிடைக்காது. அந்த மாதிரி எனக்கு சண்டே அன்றைக்கி லீவ் கிடைக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் போன மாதம் எல்லாம் சண்டே எல்லா சண்டேயும் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த மாதம்தான் ஒரு சண்டே எனக்கு லீவ் கிடச்சிது. இப்போ திரும்ப ஒர்க்கிங். ஐ டோன்ட் நோ அடுத்த சண்டே லீவ் கிடைக்குதா என்னென்னு பார்ப்போம். பட் இந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குங்க, சண்டே அன்றைக்கி லீவ் கிடைக்கணும் அப்படின்ட்டு. பட் இட்ஸ் நாட் பாசிபிள் திஸ் டைம். பட் நீங்கள் எல்லாருமே லீவ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க சண்டே? ஆனால் டிப்பிக்கலாக வாட் ஆர் யுவர் சண்டே பிளான்ஸ் அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். பட் வர்ச்சுவல் ஹக்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். Like literally நான் சொல்கிறேன், like in the phase of my life where I'm figuring out how to balance YouTube and a full-time serial and other commitments that I have personally, in the time those of you who are sticking with me, those of you who are still choosing to watch my videos, those of you who are still here for me, I cannot tell you how grateful I am. So thank you so much. And கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, stay happy, stay blessed and lots of love. Virtual hugs. Bye. ஸோ இந்த மாதிரி ட்ராக் பேண்ட்ஸோ ஏதாவது ஒரு கம்ஃபர்டபுள் டிஷர்ட் போட்டு என் வீட்டில் நான் கிளம்பிடுவேங்க. ஐ லைக் wearing something like this because it'll be easy to get in and out of it. But this is how I typically go to shoot. இப்போ அங்கே போயிட்டு காஸ்டியூம் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு கண்ணின் கண்ணாய் கண்ணும் சிம்மி மின்னி தென்னி மின்னும் பொன்னி மானத்தேரும் காற்றும் கோடும் கூட கூட